வணக்கம். இந்த யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக சட்டத்தை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை தொடர்ச்சியாக பதிவு செய்து அதனை வெளியிட்டு முயற்சி செய்தவருக்கு எனது நன்றியும் பாராட்டத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கார்த்திபன். நான் கடந்த 20 வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி செய்து வருகிறேன். கடந்த 5 வருட காலங்களாக கீழமை நீதிமன்றங்களில் பயிற்சி செய்து வந்தேன். தற்போது 25 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது. நான் தற்போது உங்கள் பொதுமக்களுக்கு என்ன விஷயத்தை கொண்டு செல்லப் போகிறோம் இந்த யூடியூப் சேனலில் என்ற விவரத்தை நான் சொல்வதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது மக்கள் நீதிமன்றம். இந்த மக்கள் நீதிமன்றம் எப்படி கொண்டு வரப்பட்டது? இந்த மக்கள் நீதிமன்றம் என்பது விரைவில் தீர்வு காணவும், நீதிமன்றத்தில் செலவின்றி ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளவும், இந்த தீர்வுக்கு மேல்முறையீடு இல்லாமல் உடனடியாக ஒரே நாளில் தீர்வு வழங்கக்கூடிய அமைப்பு தான் மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத் என்று சொல்வார்கள். இந்த லோக் அதாலத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக நீதிமன்றங்களில் ஒரு வழக்கை நீதிமன்றம் கட்டணம் செலுத்தி வழக்கறிஞர்களை வைத்து வாதாட முடியாத ஏழை மக்களுக்காக 1982 குஜராத் மாநிலத்தில் முதல் முயற்சியாக இந்த இலவசமாக வழக்கறிஞர்களை நீதிமன்றத்தில் வைத்து வாதாட அரசு முயற்சி மேற்கொண்டது. அதனை 1987 சட்டப்பணிகள் சேவைக்குழு சட்டம், சட்டப்பணிக்குழு ஆணைகள் சட்டம் 1987 தேசியமயமாக்கப்பட்டு அதை சட்ட வரைவாகவும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், வட்டார அளவில் ஏற்கனவே இந்த சட்ட பணி ஆணைக்குழு செயல்பட்டு வந்தது. ஆனால் மக்கள் நீதிமன்றம் என்ற அமைப்பை இந்திய பாராளுமன்றத்தில் நவம்பர் 9, 1995 இந்த சட்டப்பணி ஆணைக்குழு சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் நீதிமன்றம் என்ற ஒரு அமைப்பை முழுமையாக அமல்படுத்த தொடங்கியது. அதன் பேரில் மக்கள் நீதிமன்றம் தற்பொழுது நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. இப்போது மக்கள் நீதிமன்றம் இதில் அவர்களுடைய பணி என்ன, அவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் யார், அதனுடைய நடைமுறை என்ன, அதற்கு தீர்வுகள் என்ன, அந்த தீர்வின் சட்ட வலிமை என்ன, இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது மக்கள் நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நபர்கள் யார் என்றால், தற்பொழுது பணியில் இருக்கிற நீதிபதிகள், பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சமூக பணியாளர்கள், வழக்கறிஞர்கள் இணைந்து கூட்டாக இந்த மக்கள் நீதிமன்றத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நாம் என்னென்ன பிரச்சனைகளை அணுக முடியும்? அந்த என்னென்ன பிரச்சனை? பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்ப பிரச்சனை, மனைவி ஜீவனாம்சம் கேட்டால் அந்த வழக்கை மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சமரசம் மூலம் தீர்வு காணலாம். மோட்டார் வாகன விபத்து வழக்குகளில் இழப்பீடு கோரி இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கையும் நாம் மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு கண்டு கொள்ளலாம். அதேமாதிரி சொத்து பிரச்சனையும் நாம் மக்கள் நீதிமன்றத்தில் சமரசத்தின் மூலம் தீர்வு காணலாம். குற்ற வழக்குகளில் சமாதானம் ஆகக்கூடிய வழக்குகள், சமாதானம் ஆகாத வழக்குகள், சமாதானம் ஆகக்கூடிய வழக்குகள் என்று குற்ற வழக்குகளிலும் அந்த வழக்கையும் சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள், அதாவது சின்ன சின்ன அடிதடி பிரச்சனைகளை நாம் சமரசத்தின் மூலம் ஒரே நாளில் அந்த வழக்குக்கு மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காணலாம். அதே மாதிரி மின்சாரம், அடிப்படை தேவை, வாட்டர் பில்ஸ், இது போன்ற பிரச்சனைகளில் தீர்வு காண மக்கள் நீதிமன்றத்தில் நாம் அணுகலாம். ஏன் மக்கள் நீதிமன்றத்தை நாம் அணுக வேண்டும்? மக்கள் நீதிமன்றத்தை அணுகினால் ஒரு வழக்கிற்கான நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ச்சியாக
தீர்வு காண முடியாமல் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற வழக்கை மக்கள் நீதிமன்றத்துக்கு மாற்றினால் அங்கே இருதரப்பும் ஒப்புக்கொண்டு சமரசம் ஆகிவிட்டால் அந்த ஏற்கனவே அவர்கள் செலுத்தி இருந்த நீதிமன்ற கட்டணத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நீதிமன்றத்திற்கு மக்கள் நீதிமன்றம் அந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் நாம் தீர்வு காண முயன்றால் அதற்கான என்ன நன்மை? அது அவங்க அந்த தீர்ப்பு செல்லுபடியாகுமா? இந்த விஷயங்களை நாம் பார்க்கும்போது இருதரப்பும் ஒப்புக்கொண்டு சமரசம் மூலம் ஏற்படும் தீர்வு, அந்த தீர்ப்பு உரிமையியல் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்குகிறதோ அந்த தீர்ப்புக்குரிய சட்ட வலிமை மக்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கும் உள்ளது. சரி, இப்பொழுது மக்கள் நீதிமன்றத்தில் இருதரப்பும் ஒப்புக்கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு அந்த தீர்ப்பை ஒரு தரப்பு ஒத்துக்கொள்ளாமல் இல்லை ஏற்க மறுக்குமானால் நாம் அந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியுமா என்றால் முடியும். எப்படி என்றால், அந்த தீர்ப்பின் பேரில் அந்த தீர்ப்பை ஒப்புக்கொள்ளாத நபர் மீது நிறைவேற்றும் மனுவை தாக்கல் செய்து அதை விரைவாக அந்த உத்தரவை அமல்படுத்த முடியும். மேலும் மக்கள் நீதிமன்றம் இருதரப்புக்கும் சமரசத்தின் மூலம் தீர்வு கண்டு கொள்வதால் இருதரப்புக்குமான ஒற்றுமை மற்றும் சமூக இணக்கம், ஒரு வழக்கு எதிர்த்தரப்பினர் உள்ள ஒரு விரோதம் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒற்றுமையாக வாழ்வதற்கும் அந்த அந்த மக்கள் நீதிமன்றம் பெரும் பணியை செய்து வருகிறது. மேலும் மக்கள் நீதிமன்றம் நீங்கள் நேராக ப்ரீ லிட்டிகேஷன் வழக்குகள் என்பார்கள். நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது, அது உங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை அவர்கிட்ட வசூல் பண்ணணும்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுக்காமல் நேராக மக்கள் நீதிமன்றத்தில் மனு கொடுத்தீங்கன்னா எதிர்த்தரப்பினரை வரவழைச்சு உங்களுக்குள்ள ஒரு சமரசம் பேசி அந்த பிரச்சனையை ஒரே நாளில் நீதிமன்ற கட்டணம் இல்லாமல் வழக்கறிஞர் இல்லாமல் அதாவது சம்மந்தப்பட்ட தரப்பினர்களை முடித்துக்கொள்ள ஒரே நாளில் தீர்வு கொண்டு கொள்ள மக்கள் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இந்த மக்கள் நீதிமன்றம் கொண்டு வந்த காரணம் என்னன்னா, நீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகபட்சம் தொடர்ச்சி பல வருடங்களாக வழக்குகள் முடிவு பெறாமல் இருந்து வருவதற்காக அந்த வழக்கை விரைவில் தீர்வு காண வேண்டி அதற்காக மாற்றுமுறை ஏடிஆர் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்பார்கள். மாற்றுமுறை தீர்வு என்ற அடிப்படையில் 1995 முதல் மக்கள் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இந்த மக்கள் நீதிமன்றம் சிறப்பு மக்கள் நீதிமன்றங்களாக மாதம் ஒரு முறை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே மக்கள் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் வழக்கறிஞரையோ நீதிமன்றத்துக்கு சென்றோ நீதிமன்றம் கட்டணம் செலுத்தியோ ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கை பல வருடங்களாக நடத்தி அதனால் தாங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தீர்வு காண முடியாமல் சிரமப்படுவர்களுக்கு மக்கள் நீதிமன்றம் ஒரு சிறந்த தீர்வை அளிக்கும் மன்றமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தங்களுக்கு இந்த சேனலின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பணத்தகராறு, கடன் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்கப்புறம் நம்ம கன்சியூமர் பிரச்சனை, நுகர்வோர் விற்பனையாளர் இல்லை நுகர்வோர் தயாரிப்பாளர், நுகர்வோர் டீலரு, இவங்களுக்குள்ள ஏற்படும் கன்சியூமர் சம்பந்த டிஸ்பியூட்டு, அதாவது கன்சியூமர் டிஸ்பியூட் வழக்குகளை நாம் மக்கள் நீதிமன்றத்தின் தீர்வு காண முடியும். அடிப்படை தேவைகளான மின்சாரம், குடிநீர் வழங்கல், இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அப்பிரச்சனையும் மக்கள் நீதிமன்றத்தை அணுகி உடனடியாக தீர்வு கண்டு கொள்ளலாம். இப்படி தீர்வு காணப்படும் தீர்வுகளின் அடிப்படையில் மேல்முறையீடு கிடையாது. மேல்முறையீடு இல்லை என்பதால்
அந்த பிரச்சனை அன்றோடு முடிவுக்கு வந்துடும். இந்த மக்கள் நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் செயல்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் இலவச சட்டப்பணி ஆணைக்குழுன்னு ஒரு குழு இயங்கும். அந்த குழுக்கு மாவட்ட நீதிபதி தான் தலைவர். அதனால் நீங்கள் அந்த மாவட்ட இலவச சட்டப்பணி ஆணைக்குழுவில் போயிட்டு மனு கொடுத்தீங்கன்னா அவங்க எதிர்த்தரப்பிற்கு சம்மன் அனுப்பி வரவழைத்து பேசி சமரசம் செய்து முடிவை காண்பார்கள். அதுமாரி இது செலவுலாம் இல்லை. ஆனால் நீங்கள் கமர்ஷியல் டிஸ்பியூட் சம்மந்தமாக, கமர்ஷியலாக ஒரு வணிக சம்பந்தமாக லாப நோக்கில் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பிரச்சனையில் ஒரு 1500 ரூபாய் மட்டும் நீங்கள் செலுத்தி ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா அந்த மனுவின் பேரில் எதிர்தரப்பினை வரவழைத்து உங்கள் இருதரப்பையும் அமர வைத்து இருதரப்புக்கும் சமரசமாக போகிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி, அப்படி போகாமல் இந்த வழக்கை நீங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றால் உங்களுக்கு அங்கே என்னென்ன கஷ்டம், என்ன அதனுடைய விளைவுகள், சட்ட விளைவுகள் என்ன, அதனால் உங்களுக்கு இறுதியாக கிடைக்கப் போகும் தீர்ப்பு என்ன என்பதை முன்னரே அறிவுறுத்தி உங்களுக்கு சமரசமாக போகக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தி தீர்வு காணலாம்.